விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குங்கள், சபையில் பொங்கி எழுந்த தமிழ் எம்பி. விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கியது யார்? நாடாளுமன்றில் நடந்த வாக்குவாதம். தேர்தல்களில் மொட்டுக்கே வெற்றி, அடித்து கூறும் மஹிந்தவின் சகா. ஜேவிபி மீதான தடை எவ்வாறு நீக்கப்பட்டதோ அதேபோல் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையும் நீக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஒற்றை ஆட்சியை ஒழித்து தமிழ் தேசியம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி தீர்வை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பூச்சாண்டியை காட்டிக்கொண்டு ஒருபோதும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமில்லாமல் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலமாகவோ வரி திருத்தங்களினூடாகவோ இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அவர் முற்றாக நிராகரிப்பதாகவும் இது தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை ஒடுக்கி இந்த நாட்டை ஒரு சிங்கள பௌத்த நிரலுக்குள் கொண்டு செல்வதற்கு மாத்திரமே அது உதவுகின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள இனப்பிரச்சினைக்கான முழுமையான தீர்வு எட்டப்பட்டால் மாத்திரமே பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுடனான போர் நிறைவடைந்து தற்போது 15 வருடங்கள் பூர்த்தியாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் போர் இல்லாத நாட்டில் பாதுகாப்புக்காக எதற்கு அதிகமான பணம் ஒதுக்கப்படுகின்றது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் இலங்கை மக்கள் அடிப்படை தேவைகளான சுகாதாரம் மற்றும் கல்வி ஆகியன அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக பாரியளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக சுகாதாரத்துறையில் உள்ள பிரச்சினைகள் நாளாந்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதிகளவான வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் இலங்கையை விட்டு வெளியேறுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை நிறைவேற்றும் நோக்கில் அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மற்றும் ஒரு மக்கள் போராட்டத்துக்கு வழிவகுக்கும் என அவர் கூறியுள்ளார். விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கியது யார் என்பது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவை கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து நாடு வங்குரோத்து அடைந்துள்ள நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட அரச தரப்பு உறுப்பினர்கள் சிலர் அரசாங்கத்துக்கு சொந்தமான கப்பல்களை பயன்படுத்தி கொண்டு நடுக்கடலில் விருந்துபசாரம் மேற்கொண்டுள்ளனர். இது தொடர்பாக அரசாங்கம் பதிலளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதன்போது அதற்கு பதிலளித்த ஆளும் கட்சி பிரதம கொறடா தெரிவிக்கையில் புள்ளி போட்டுக் கொள்வதற்காக அவசியமற்ற கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அவ்வாறு கேள்வி கேட்க வேண்டுமென்றால் பிரத்யோகமாக கேள்வி கேட்டால் சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதற்கு பதில் வழங்குவார். அதற்கு சஜித் பிரேமதாச தெரிவிக்கையில் நான் மக்களுக்காகவே இந்த விடயத்தை முன்வைத்தேன். எனது தனிப்பட்ட எந்த விடயத்தையும் முன்வைக்கவில்லை. அதனால் மக்களின் பணத்தில் நடுக்கடலில் விருந்துபசாரம் நடத்தியமை தொடர்பில் அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டுமென்றார். அதற்கு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க பதிலளிக்கையில் முன்னாள் அதிபர் தொடர்பில் எமக்கும் கருத்து தெரிவிக்க முடியும். உங்கள் சகோதரி திருட்டு பணம் மாற்றிய போது அந்த சம்பவத்தில் இருந்து அவரை பாதுகாத்தது மஹிந்த ராஜபக்ஷ என்பதை மறந்துவிட வேண்டாம். அது பொருளாதாரத்துக்கு பாதிப்பான விடயம். அதே போன்று உங்கள் தந்தை தான் புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியிருந்தார். இதே போன்று எங்களுக்கும் தெரிவிக்க முடியும் என்றார். அதற்கு சஜித் பிரேமதாச பதிலளிக்கையில் புலிகளுக்கு பணம் வழங்கியது யார் என்பது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். யார் பணம் வழங்கியது, யாருடைய பணத்தை வழங்கியது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் நானோ எனது குடும்பத்தில் வேறு யாரும் திருட்டு பணம் மாற்றியதில்லை. இவ்வாறு பொய் பிரசாரம் மேற்கொள்ள வேண்டாம். அதனை நான் பொறுப்புடனே தெரிவிக்கின்றேன். அதனால் துறைமுகத்துக்கு சொந்தமான கப்பலை பயன்படுத்தி கொண்டு எவ்வாறு விருந்துபசாரம் நடத்த முடியும் என்பது தொடர்பில் பதிலளிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கை போலீசார் சிஐடி மற்றும் டிஐடி போன்றவர்களே பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுவதாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் தலைவி அமல்ராஜ் அமலநாயகி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்காகத்தான் இந்த போராட்டங்களை செய்து வருகின்றோம். அதனால் பயங்கரவாத செயல்களில் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என போலீசார் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் இங்கே பயங்கரவாத செயல்களை இலங்கை போலீசாரும் சிஐடி மற்றும் டிஐடி எனப்படுபவர்களே செய்கின்றார்கள். மேலும் இலங்கை அரசாங்கத்தினால் எந்தவித தீர்ப்பும் எட்டாத நிலையிலேயே நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டுமென்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 1980களில் இலங்கை தமிழர்கள் தமிழக அரசிடம் ஆயுதங்களை கோரினர். அதற்கு அரசு உதவியது. இப்போது தமிழக அரசிடம் ஆயுதம் கேட்கின்றேன். இலங்கைக்கு பொருளாதார ஆதரவே அந்த ஆயுதம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சென்னையில் நேற்று ஆரம்பமான 2024ஆம் ஆண்டுக்கான உலக தமிழ் புலம்பெயர் தினத்தின் முதல் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது தமிழக மாநில அரசு செய்த உதவிக்கு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார். நெருக்கடியான நேரத்தில் தமிழக அரசு நிவாரணப் பொருட்களை அனுப்பியது பெருமையான தருணம். ஏனெனில் நிவாரணப் பொருட்கள் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து இலங்கையர்களுக்கும் அனுப்பப்பட்டது என்று சாணக்கியன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் டயனா கமகி தெரிவித்துள்ளார். நாட்டை பொருளாதார நெருக்கடி நிலையிலிருந்து மீட்டமைக்காக இவ்வாறு விருது வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடி நிலையில் சிக்கியிருந்த காலத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றிருந்தார். இவ்வாறான ஓர் பின்னணியில் நாடு எதிர்நோக்கிய பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து மீட்டமைக்காக அவருக்கு நோபல் விருது வழங்கப்பட வேண்டும் என டயனா கமகி தெரிவித்துள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் கஞ்சா செய்கை, தகாத தொழில் போன்றவற்றை சட்ட ரீதியாக்க வேண்டும் என கடந்த காலங்களில் டயனா குரல் கொடுத்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையில் அமையும் கூட்டணி அடுத்த தேர்தல்களில் வெற்றி நடைபோடும் என்று அக்கட்சியின் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினரான SM சந்திரசேன தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கூறுகையில், அடுத்த அதிபர் தேர்தலை எதிர்கொள்ள நாம் தயார். எனினும் வேட்பாளர் குறித்து இன்னும் முடிவெடுக்கப்படவில்லை. இந்த விடயத்தில் கட்சி எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவேன். அடுத்த பொது தேர்தலிலும் பொதுஜன பெரமுன கட்சி தலைமையில் அமையும் கூட்டணியே வெற்றி பெறும். அதேவேளை பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கு எதிராக சேறு பூசும் நடவடிக்கை இடம்பெறுகின்றது. கப்பல் விவகாரம் கூட இதனோர் அங்கம்தான் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.